புதுமை படைக்கும் மருத்துவ உலகின் பயணத்தில் மெட்னோவா 2026 இணைந்திருங்கள். ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அழைக்கிறார். ராணிப்பேட்டையை தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கான நிர்வாகிகள் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஆற்காடு எம்எல்ஏ சுகுமாரை தொடர்ந்து KC வீரமணியும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. EPS தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஆற்காடு எம்எல்ஏ சுகுமாரை தொடர்ந்து KC வீரமணியும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆற்காடு எம்எல்ஏ சுகுமாரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜோலார்பேட்டை எம்எல்ஏ KC வீரமணியும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். 2 அதிமுக எம்எல்ஏக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. MGR மாளிகையில் நடைபெறும் கூட்டத்தில் 2 எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல தொடர்ந்து 6வது நாளாக தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளை நேர்ல அழைத்து ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் 2 மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேர்ல வரவழைக்கப்பட்டு அந்த தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக இந்த நிகழ்வை பொறுத்தமட்டில் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய மற்றும் நகர செயலாளர்கள் மற்றும் கட்சியினுடைய மாவட்ட ரீதியிலான முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்துல பங்கெடுத்திருந்தாங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்துல நடைபெற்ற அந்த கூட்டத்துல பார்த்தோம் என்றால் ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் இந்த கூட்டத்துல பங்கேற்காம புறக்கணிப்பு செய்திருந்தார். அவர் தலைமையின் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்த ஒரு சூழல்ல இன்றைய கூட்டத்துல அவர் பங்கேற்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டம் என்பது தொடங்கியது. இதில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணியும் தற்போது புறக்கணித்திருக்கிறார். ஜோலார்பேட்டை எம்எல்ஏவாக அவர் இருக்கக்கூடிய நிலையில KC வீரமணியும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக அறிய முடிகிறது. இப்படியாக கட்சியில முக்கிய பொறுப்புகள்ல எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய 2 நபர்கள் நிகழ்ச்சியில பங்கேற்கவில்லை. ஏற்கனவே இவர்களுடைய கட்சி பதவி என்பது பறிக்கப்பட்டு மாற்று நபர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக KC வீரமணிக்கு அமைப்பு செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது. அந்த பொறுப்பை KC வீரமணி ஏற்க மறுத்திருந்தார். தொடர்ந்து கட்சியின் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்த ஒரு சூழல்ல இந்த 2 எம்எல்ஏக்களும் இன்றைய கூட்டத்தை புறக்கணிப்பதாக தகவல்களை கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். EPS ஆலோசனை கூட்டத்தை 2 அதிமுக எம்எல்ஏக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். புதுமை படைக்கும் மருத்துவ உலகின் பயணத்தில் மெட்னோவா 2026 இணைந்திருங்கள். ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அழைக்கிறார்.